எங்கள் கண்மலையும் எங்கள் மீட்பனுமாய கர்த்தாவே, என் வாயின் வார்த்தைகளும் எங்கள் இருதயத்தின் தியானங்களும் உம்முடைய சமூகத்திலே என்றென்று பிரீதியாய் இருப்பதாக. ஆமென். ப்ளீஸ் பி சீட்டட். இந்த மாதத்தினுடைய பொருள் தலைப்பு, அது தீம் ஆஃப் த செர்மன் என்னவென்றால், நோ யுவர் சர்ச். நோ யுவர் சர்ச். நம்முடைய திருச்சபையை குறித்து அறிந்து கொள்வதற்கான ஒரு மாதமாக இந்த மாதம் முழுவதும் தேவனுடைய வார்த்தையை தியானிக்க இருக்கிறோம். அதில் வேதத்திலிருந்து தேவனுடைய சபை எப்படி அழைக்கப்படுகிறது என்பதை குறித்து 4 வாரம் நாம் தியானிக்க இருக்கிறோம். இந்த வாரத்தினுடைய முதல் தலைப்பு, தேவனுடைய திருச்சபை என்பது தேவனுடைய ஜனம். The church is the people of God. 2006ஆம் ஆண்டு பிரிஸ்பன் சிட்டி ஹாலில் நூற்றுக்கணக்கான பேர் நாங்கள் கூடியிருந்த அந்த சமயத்தில் ஆஸ்திரேலியனாக நேச்சுரலைசேஷன் அந்த செரிமனியில் நானும் நின்று கொண்டிருந்தேன். அப்பொழுது அங்கே இருந்த அநேக கவர்மெண்ட் அஃபிஷியல்ஸ், பிரிஸ்பன் சிட்டி மேயர் அவர் தான் நின்று அதை நடத்தி கொண்டிருந்தார். அவர் நாங்கள் அந்த குரூப் ஆஸ்திரேலியனாக குடியேற்றப்பட அந்த குடியுரிமை பெறுவதற்கு சொல்லும் பொழுது அவர் ஒரு நீண்ட ஒரு பிரசங்கம் செய்தார். நார்மலி the people won't share a big sermon on the naturalization, very short, okay. ஆனால் ஒரு நீண்ட sermon, ஒரு 25 வசனம், ஒரு நீண்ட பிரசங்கம் மாதிரி அவர் செய்தார். ஒரு ஆஸ்திரேலியனாக இருப்பதற்கு என்னென்ன எதிர்பார்ப்புகள் இருக்கிறது, என்னென்ன செய்ய வேண்டும் என்று சொல்லி ஒரு பெரிய பட்டியலே போட்டு காட்டினார். அந்த பட்டியலிலே பாதி எனக்கு நினைவு கிடையாது, ஓகே. சிலது எனக்கு நினைவு இருக்கிறது. ஒன்று ரெண்டு மட்டும் எனக்கு நினைவு. ஒன்று, ஆஸ்திரேலிய சிட்டிசன் ஆன பிறகு யூ ஹாவ் டு ஃபாலோ த law of the Australia. This is your land. You have to respect and honor the land you are living. இரண்டாவது, you are the blessing to the land. So be a blessing, not a curse. இதெல்லாம் எனக்கு நினைவு இருக்கிறது. மூன்றாவது சொன்னால், நல்ல உழைக்குங்க, டாக்ஸ் கட்டுங்க, அதெல்லாம் நிறைய சொல்லிட்டு இருந்தார். அதெல்லாம் சிலது ஞாபகம். கடைசியில் ஒன்று சொன்னார், ஆஸ்திரேலியா சிட்டிசன் ஆன பிறகு எல்லாரும் வெஜ்மைட் சாப்பிடும் என்று சொன்னார். இன்னைக்கு வெஜ்மைட் என்றால் யார் என்னன்னு தெரிஞ்சவங்களுக்கு தெரியும். சிலர் அதை தொட்டாலே வாந்தி எடுக்கும்பாங்க, அந்த மாதிரி ஒரு விதமான ஒன்று. ஆனால் ஆஸ்திரேலியனுக்கு அது அமிர்தம், சரியா? அதனால அது சாப்பிட்டோன்னா அதெல்லாம் எனக்கு ஞாபகம் இருக்கிறது. பட் ஒன் லைன் he said, அதை நான் நினைவுபடுத்துகிறேன். அவர் என்ன சொன்னார் என்றால், being an Australian is a privilege. It also has some responsibilities. அப்படி என்று சொன்னார். ஆஸ்திரேலியனாக வாழ்வது ஒரு பிரிவிலேஜ் மட்டும் கிடையாது, அதற்கு சில பொறுப்புகளும் இருக்கிறது என்று சொன்னார். அந்த வார்த்தையை நான் இந்த வசனங்களை நான் தியானம் பண்ணும் பொழுது என்னுடைய நினைவுக்கு வந்தது. ஆண்டவருடைய திருச்சபை என்பது தேவனுடைய ஜனம். அந்த தேவனுடைய ஜனம் என்கிறது ஒரு பிரிவிலேஜ். ஆனால் அந்த பிரிவிலேஜில் சில ரெஸ்பான்சிபிலிட்டியும் இருக்கிறது. பேரளவிலே நாம் தேவனுடைய ஜனம் என்று டம்பரா போடுகிறதுல எந்த பிரச்சனையும் கிடையாது. ஆனால் அதற்குறித்தபடி நாம் வாழ வேண்டும். பேர் என்பது ஒரு அடையாளம், திருச்சபை என்பது ஒரு அடையாளம், தேவனுடைய ஜனம் என்பது ஒரு அடையாளம். ஆனால் அந்த அடையாளத்தோடு சில பொறுப்புகளும் சேர்ந்து வருகிறது. இந்த நாளின் தியானத்திற்கென்று நான் எடுத்துக்கொண்ட வேத பகுதி லூக்கா எழுதின சுவிசேஷம் 14வது அதிகாரம் 25 முதல் 35 வரை. இதை திருப்பி வைத்துக் கொள்ளுங்க. இந்த வசனத்தை பார்த்தால் இதிலே தேவனுடைய ஜனம் என்று ஒரு வார்த்தை வராது. ஆனால் இந்த வேத பகுதியை இந்த தியானத்திற்கென்று நான் முதலாவது எடுத்துக்கொள்ளுகிறேன். ஆண்டவர் தம்முடைய சீஷர்களை அழைத்தார், அவருக்கு பின் சென்றார்கள். அவரோடு கூட அநேக மக்கள், திரளான ஜனங்கள் பின் சென்றார்கள். எல்லாருக்கும் ஆண்டவரை பிரிக்கும், எல்லாருக்கும் ஆண்டவர் உதவி செய்கிறார், எல்லாருக்கும் ஆண்டவர் ஆசீர்வதிக்கிறார். அவருடைய கை யாருக்கும் குறுகி போகவில்லை, எல்லாரையும் ஒன்று போல் நடத்துகிறார்.
ஆனால் தன்னை பின்பற்றி வருகிறவர்கள் எதற்காக வருகிறார்கள், எப்படி இருக்க வேண்டும் என்கிறதை இந்த வேத பகுதியிலே தெளிவாக சொல்லுகிறார். அவருடைய நோக்கம் தெரியாது இல்லையா? ஆண்டவரை பின்பற்றவர்கள் எந்த நோக்கத்திற்காக பின்பற்றினார்கள் என்று லூக்கா 14 சொல்லப்படவில்லை. ஆனால் ஆண்டவர் தெளிவாக சொல்லுகிறார், என்னை பின்பற்றுகிறவன் எப்படி இருக்க வேண்டும், எனக்கு ஜனமாய் இருக்கிறவன் எப்படி இருக்க வேண்டும். ஏனென்றால் திருச்சபை என்பது தேவனுடைய உடன்படிக்கையின் குடும்பம். இட் இஸ் a covenantal family of God. ஆகையால் தேவனுடைய உடன்படிக்கையை பெற்ற மக்கள் பழைய ஏற்பாட்டிலே உடன்படிக்கை கொடுக்கும் பொழுது ஆண்டவர் எப்படி ரெஸ்பான்சிபிலிட்டியை கொடுத்தார், அதை போல புதிய ஏற்பாட்டிலே திருச்சபையாகிய நாம் அழைக்கப்படும் பொழுது, தேவ ஜனமாய் அழைக்கப்படும் போது அவர் நமக்கு பொறுப்புகளையும் சில ரெஸ்பான்சிபிலிட்டியும் கொடுக்கிறார். அது இந்த அதிகாரத்தில் இந்த வேத பகுதியில் இருக்கிறது. இந்த வேத பகுதியை நீங்கள் வாசித்து பார்த்தால் பயந்து விடுவீர்கள். ஏனென்றால் லூக்காவிலேயே மிகவும் கடினமான ஒரு உபதேசத்தை இயேசு இந்த பகுதியில் தான் அவர் செய்தார். யார் சீஷனாய் இருப்பான் என்பதை விட யார் சீஷனாய் இருக்க மாட்டான் என்பதை இந்த வேதத்திலே இந்த பகுதியிலே தேவன் தெளிவாக சொல்லுகிறார். தேவனுடைய ஜனத்துல இந்த வேத பகுதியிலிருந்து 3 முக்கியமான ரெஸ்பான்சிபிலிட்டியை நான் உங்களுக்கு இந்த வேத பகுதியிலிருந்து சொல்ல விரும்புகிறேன். முதலாவது, தேவ ஜனம் என்று அழைக்கப்படுகிற நாம், தேவன் நம்மிடத்தில் எதிர்பார்ப்பது என்ன தெரியுமா? நாம் அவருக்கு பூரணமாக நம்மை அர்ப்பணித்திருக்க வேண்டும். We should surrender ourselves completely to the Lord. That means he is the top of everything. நம்முடைய வாழ்க்கையினுடைய முதல் தரம் என்றால் அது ஆண்டவருக்கு தான் சொந்தம். அந்த அர்ப்பணிப்பை உடையவர்கள் தேவனுடைய ஜனமாக அவர்கள் தன்னுடைய பொறுப்பை செய்கிறார்கள். வசனத்தை பாருங்கள். 26வது வசனத்தை நான் 26வது வசனத்தை மாத்திரம் நான் வாசிக்கிறேன். யாதொருவன் என்னிடத்தில் வந்து தன் தகப்பனையும் தாயையும் மனைவியையும் பிள்ளைகளையும் சகோதரனையும் சகோதரிகளையும் தன் ஜீவனையும் வெறுக்காவிட்டால் எனக்கு சீஷனாக இருக்க மாட்டான். இதை கேட்கும் போதே உங்களுக்கும் எனக்கும் பயமா இருக்கும். அப்போ இவங்களெல்லாம் நான் வெறுக்கணுமா? ஆண்டவர் எப்படிப்பட்டவர், அவர் இப்படி சொல்லலாமா? சில சமயத்தில் நாம் சொல்லுகிறோம். ஆண்டவருடைய வசனத்தில் ஆண்டவரை பற்றி என்ன சொல்லப்பட்டிருக்கிறது? அவர் தேவன் அன்பாய் இருக்கிறார். தேவன் தம்முடைய ஒரே பேரான குமாரனை இந்த உலகத்திற்கு அவர் அன்பு கூர்ந்து அனுப்பினார் இல்லையா? நீங்கள் ஒருவரில் ஒருவர் அன்பு கூறுங்கள், நான் உங்களில் அன்பு கூறுவது போல நீங்கள் ஒருவரில் ஒருவர் அன்பு கூறுங்கள் என்று சொன்னார். கணவன்மாருக்கு, அதாவது மனைவிக்கு இதை சொல்லப்படவில்லை என்று எண்ணி விடாதீர்கள். கணவன்மாருக்கு உங்கள் 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 மனைவிகளை கிறிஸ்து திருச்சபையில் அன்பு கூறுவது போல அன்பு கூறுங்கள் என்று சொன்னார். உங்கள் பிள்ளைகளை அன்பு கூர்ந்து நடத்துங்கள் என்று வேதத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது. அன்பு என்பதுதான் நம்முடைய விசுவாசத்தினுடைய மந்திர சொல். அன்பு இல்லை என்றால் ஒன்றுமே இல்லை. ஆனால் இங்கே ஆண்டவர் சொல்லுகிறார், இவங்களையெல்லாம் வெறுத்து விட வேண்டும் என்று சொல்லுகிறார். இந்த வெறுத்து விடுதல் என்று சொன்ன உடனே நாம் எண்ணுகிறோம் அப்படியே தூக்கி தூர ஜன்னல் வழியா வெளியே தூக்கி விடுவனும் இல்லை. ஆண்டவரும் கணவனும் மனைவியாக இணைத்து அவர்கள் வாழ வேண்டும் என்று விரும்புகிறார். அதை பிரித்து விடுகிற ஆண்டவர் கிடையாது. பிள்ளைகளையும் பெற்றோரையும் பிரித்து விடுகிற ஆண்டவர் கிடையாது. சகோதரனையும் சகோதரிகளையும் பிரித்து விடுகிற ஆண்டவர் கிடையாது. ஆனால் ஆண்டவர் ஏன் இந்த வார்த்தையை பயன்படுத்துகிறார் என்று சொன்னால், லூக்காவிலே அவர் பயன்படுத்தக்கூடிய அந்த கிரேக்க சொல் மிகவும் ஒரு முக்கியமான ஒரு சொல். அந்த சொல்லிலே அவர் என்ன சொல்லுகிறார் என்றால், the word for this hate in Aramaic word, to love a great deal less, to love a great deal less. இதுதான் அவருடைய பொருள். எல்லாவற்றை விட அதிகமாய் நேசிக்க வேண்டும். இதுதான் தேவனுடைய சபையிலே ஆண்டவர் எதிர்பார்க்கிற ஒரு காரியம். தகப்பன், தாய், மனைவி, பிள்ளைகள், சகோதரன் எல்லாமே உண்மைதான், எல்லாமே நேசம்தான். உறவுகள் முக்கியம். நம்முடைய பைபிள் ஸ்டடியில் இந்த இப்போது தொடங்கி இருக்கிற டாபிக்கே ரிலேஷன்ஷிப் மேட்டர்ஸ். ஆகையால் உறவுகள் முக்கியம். இந்த உறவுகளை ஆண்டவர் துண்டரித்து போட விரும்பவில்லை. எந்த உறவுகளும் பிரியக்கூடாது என்பதுதான் ஆண்டவருடைய லட்சியம்.
அதுல ஆண்டவர் மாற்றமே கிடையாது. ஆனால் அதே சமயத்தில் ஆண்டவரை எந்த விதத்தில் நாம் வைத்திருக்கோம்? முதல் தரமாய் நாம் வைக்க வேண்டும். அதற்கு நம்மை முழுமையாக ஆண்டவருக்கு அர்ப்பணம் செய்ய வேண்டும். C.S. லூயிஸ் அவருடைய புத்தகத்தில் எழுதின ஒரு 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 விளக்கத்தை நான் சொல்ல விரும்புகிறேன். அவர் என்ன சொல்லுகிறார் என்றால், இந்த வசனத்தை படித்த பின்பு அவர் சொல்லுகிறார், நான் இதை படித்த பின்பு மற்றவர்களை வெறுக்க வேண்டும் என்று சொல்லவில்லை. நான் ஆண்டவரிடத்தில் அன்பு கூறும் பொழுது இன்னும் அதிகமாய் மற்றவரிடத்தில் நான் அன்பு கூறுகிறேன். மற்றவரிடத்தில் நான் கொடுக்கும் அன்பு எனக்கு என்னுடைய முதல் தரமான அன்பிலிருந்து வருகிறது என்று சொல்லுகிறார். நாம் கிறிஸ்துவை முதல் தரமாக அன்பு கூறினால் மற்ற எல்லாமே சரியாயிருக்கும். அதுதான் அவருடைய பொருள். நம்முடைய வாழ்க்கையில ஆண்டவர் நம்மிடத்தில் எதிர்பார்ப்பது என்ன? மிகவும் எளிமையான ஒரு காரியம், மிகவும் ஸ்ட்ரெயிட் ஃபார்வர்ட் எளிமையான ஒரு காரியம். அவரை முதல் தரமாய் வைத்திருக்க. நாம் எல்லாரும் கடவுளை நேசிக்கிறோம், இல்லை என்று சொல்லவில்லை. இயேசுவை யாராவது வெறுக்கிறீர்களா? நிச்சயமாய் கிடையாது. ஆண்டவரை யாராவது தள்ளிவிடுகிறீர்களா? நிச்சயமாய் கிடையாது. ஆனால் ஆண்டவருக்கு எந்த இடத்துல கொடுத்திருக்கிறோம் என்பது நமக்கு மட்டும்தான் தெரியும். ஆண்டவர் இந்த இடத்துல இருக்கும் பொழுது, முதல் தரமாய் இருக்கும் போது வேறு யாரும் அந்த இடத்துக்கு வர முடியாது என்றால், சில சமயத்தில் சுயமும் மற்றவர்களும் அந்த இடத்திலே வரும் பொழுது ஆண்டவருடைய அந்த அந்த பொறுப்பு, அந்த அந்த மகிமையை நாம் விட்டு விடுகிறோம். We are called as the people of God. We are called to surrender ourselves to Jesus. That surrendering aspect should be the best. முதல் தரமான அன்பு வெளிப்படுத்தின விசேஷத்தில் ஆண்டவர் சொன்ன வெளிப்பாடு என்ன? ஆதியில் இருந்த அன்பு. The first love. The first love இல்லாத பட்சத்தில் ஒரு திருச்சபையாகிய நாம் தேவனுடைய ஜனம் என்று சொல்வதில் எந்த விதமான நியாயம் கிடையாது. இங்கே ஆண்டவர் தெளிவா சொல்ல, எனக்கு சீசனே கிடையாது. நான் அதை ஒரு பேரஃப்ரைஸா சொல்லுகிறேன். இந்த மாதிரி எனக்கு முதல் தரம் கொடுக்காம எனக்கு சபையே கிடையாது, எனக்கு பிள்ளையே கிடையாது என்ற மாதிரி சொல்றேன். such a very strong teaching. என்னுடைய நண்பர் ஒரு முறை நானும் அவரும் ரெஸ்டாரண்ட் போயிருந்தோம். எனக்கு சாக்லேட் ரொம்ப பிடிக்கும், சீஸ் அதிகமாக பிடிக்காது. ஆனால் அந்த சர்க்கரை வியாதி வந்த உடனே நான் சாக்லேட் சாப்பிடக்கூடாது என்று சொல்லி சீஸ் சாப்பிட வேண்டும் என்று சொல்கிறார். நான் என்ன சொல்கிறேன்னா, நான் அப்படி சாப்பிடும்போது, நான் சாக்லேட்டை ரொம்ப விரும்பும்போது யாராவது சீஸ் வந்து கொடுத்தா, இதில் எது உனக்கு வேணும்னு கேட்டால் நான் எதை கொடுப்பேன்? சாக்லேட் தான், இல்லையா? சாக்லேட் தான். அதனால நான் நினைச்சேன், சீஸை வெறுத்து விடுகிறேன். இதுதான் நார்மலாக இந்த வசனத்தில் நாம் பார்க்கக்கூடியது. ஆனால் ஆண்டவர் என்ன சொல்லுகிறார்? எதை முதல் தரமாக வைக்கிறார் என்று சொன்னால், ஐயா நான் சாக்லேட் தான் விரும்புகிறேன், ஆனால் சீஸை அதனால இன்னும் அதிகமாக விரும்புகிறேன். இதுதான் C.S. லூயிஸ் கொண்டு வரக்கூடிய அருமையான ஒரு விளக்கம். தேவனிடத்துக்கு முதலிடம் கொடுக்கும் போது மற்றவர்களை சரியாய் நடத்தும் ஒரு அனுபவத்தை பெறுகிறோம். When you don't put God, Jesus the first, you have no longer a connection with Jesus. Straightforward. ஆண்டவரை முதல் தரமாய் வைக்காத பட்சத்தில் நாம் சீசன் அல்ல. அதுதான் ஆண்டவர் சொல்லி இருக்கிறார். That's a very challenging message, isn't it? Very challenging message. The first responsibility to keep Jesus as the top of our love, top of our priority. இரண்டாவது உண்மை என்ன? 27வது வசனத்தை பாருங்கள். தன் சிலுவையை சுமந்து கொண்டு எனக்கு பின் செல்லாதவன் எனக்கு சீஷனாய் இருக்க மாட்டான். என் தன் சிலுவையை கொண்டு. ஓகே, இந்த சிலுவை என்று சொன்ன உடனே நமக்கு நன்றாக தெரியும், தன் சிலுவை எல்லாருக்கும் ஒவ்வொரு சிலுவை இருக்கிறது. நம்ம சிலுவைன்னு நம்ம நினைக்கிறது சில சமயத்தில் சிலுவை கிடையாது, நம்மளா சிலுவையை உண்டாக்கிடுறோம். இல்லை, சிலருக்கு கணவன் சிலுவை, சிலருக்கு மனைவி சிலுவை, சிலருக்கு பிள்ளைகள் சிலுவை, சிலருக்கு பெற்றோர்கள், இதெல்லாம் சிலுவை கிடையாது. டோன்ட் play like that the word play. தன் சிலுவை என்று வேதத்தில் சொன்னதுக்கு காரணம், someone who had to sacrifice, someone who has to take that sacrifice and follow Jesus. சிலுவை என்பது மிகவும் கடினமான ஒரு காரியம்.
ரோமர்கள் ஒருவரை சிலுவையில் அறையதுக்கு முன்னால் என்ன செய்வார்கள் தெரியுமா? அப்படி பிடிச்சிட்டு கொண்டு அறைய மாட்டாங்க. அவனை சிலுவையை சுமந்து அந்த ஊர் வழியா கொண்டு போவாங்க. கடைசியில தான் அவனை அறைவாங்க. கிமு 4ஆம் ஆண்டில் வெரஸ் என்கிற ஒரு அதிகாரி இருந்தான். அவன் என்ன செஞ்சான் தெரியுமா? கலிலேயாவில் இருந்தான். அவன் ரோம அதிகாரி. அவனுக்கு எதிராக ஜூதாஸ் என்கிற ஒரு யூதன் அவன் ஒரு கிளர்ச்சி பண்ணுகிறான். இந்த கிளர்ச்சி பண்ணுகிற அந்த ஜூடாஸை அவர்கள் பிடிக்கிறார்கள். பிடிக்க அவனோடு கூட சேர்ந்த 2000 பேர் அந்த அணியில் இருக்கிறார்கள். இந்த 2000 பேரையும் அவன் பிடித்து 2000 பேருக்கும் சிலுவையை வச்சு அந்த தெரு வழியாய் நடத்தி கொண்டு போய் அந்த 2000 பேருக்கும் அந்த கலிலேயாவுக்கு போகிற அந்த ஹைவேல 2 சைடும் அவர்களை சிலுவையில் அறிந்து வைத்தான். 2000 பேர். ஆகையால் இந்த ஆண்டவர் தன் சிலுவையை எடுத்துக்கொண்டு என்னை பின்பற்றான் சொல்லும் போது யூதர்களுக்கு கலிலேயர்களுக்கு வரக்கூடிய எண்ணம் என்னென்றால், இது கிமு 4ஆம் ஆண்டில் நடந்த ஒரு கொடுமை. அவர்களை அவமானப்படுத்தி துக்கமெல்லாம் செய்ய வேண்டும். அவர்கள் தியாகம் பண்ணுகிறார்கள். ஒரு அறிஞர் சொல்லுகிறார், இந்த தியாகத்தினுடைய மறு பெயர் தான் சிலுவை. The other word for cross is sacrifice. ஆகையால் இந்த வேளையில நாம் நினைக்க வேண்டும், ஆண்டவருக்காக நாம் எடுக்கக்கூடிய வலி வேதனை, அவருக்காக அவருடைய ராஜ்யத்திற்காக எடுக்கக்கூடிய வேதனை வலிகள் எல்லாமே அந்த தைரியம் இல்லாதவர்கள் எனக்கு சீஷனாய் இருக்க முடியாது. சொகுசோடு வாழ வேண்டும் என்று விரும்புகிறவர்கள், ஆண்டவரை பின்பற்றுகிறதுனால எனக்கு எந்த வலியும் வர வேண்டாம் என வரக்கூடாது என்று நினைக்கிறவர்கள் ஆண்டவருக்கு சீஷனாய் இருக்க முடியாது. தெளிவாக சொல்லுகிறார். இது மறைத்தலாம் சொல்லவில்லை. ஆண்டவருடைய வேதம் தெளிவாக சொல்லுகிறது. ஆண்டவர் ஏதோ ஒரு கேரட்டை வந்து கழுதிக்கு முன்னால போட்டு கூடுற மாதிரி ஆண்டவர் எதையும் கூடல. ஸ்ட்ரைட் ஃபார்வர்டு சொல்லுகிறார், நீ போகிற பாதை சிலுவை பாதை, உன் சிலுவை எடுத்துக்கொண்டு நடந்து வா. தியாகம் பண்ணுவதற்கு நாம் அதிகமாக நம்மை அர்ப்பணித்திருக்க வேண்டும். ஒரு ஜாம்பியன் மிஷனரி சொன்ன அவருடைய அனுபவத்தை இப்பொழுது நான் சொல்ல விரும்புகிறேன். ஜாம்பியாவிலே அந்த போதகர் ஒரு நாள் இரவு ஒரு காஸ்பல் மீட்டிங் நடத்தியிருந்தார். ஏராளமான ஜாம்பியன்ஸ் கேம் அண்ட் லிசன் டு த காஸ்பல். எல்லாரும் வந்து கேட்டார்கள். அநேகர் ஆண்டவரை முன்வந்து ஏற்றுக்கொண்டார்கள். அவருக்கு ரொம்ப சந்தோஷம். நல்லா பிரசங்கம் பண்ணிட்டு எல்லாரையும் ஜெபம் பண்ண வச்சுட்டு அவர் வீட்டில் போய் படுத்தாரு. காலையில் திரும்பி எழும்பி விட்டா வீட்டு வாசலுக்கு முன்னால ஒரு 13 வயது ஒரு பெண் பிள்ளை வந்து ஒரு பைய வச்சுக்கிட்டு உட்கார்ந்துருக்கு. இவருக்கு அந்த பெண் யாருன்னு தெரியாது. யாருமா அப்படின்னு கேட்டார். அப்ப அந்த பெண்ணு சொன்னாரு, ஐயா, நேற்று நீங்க கூட்டம் வச்சீங்களே, அதுல ஆண்டவரை நான் ஏற்றுக்கொண்ட ஒரு பிள்ளை, நான் ஆண்டவரை ஏற்றுக்கொண்டிருக்கிறேன். அது ரொம்ப சந்தோஷமா, நீ ஆண்டவரை ஏற்றுக்கொண்டிருக்கிற, ரொம்ப சந்தோஷம். எதுக்கு என் வீட்டு முன்னால வந்து உட்கார்ந்துருக்க? அப்போ அந்த பிள்ளை சொல்லிச்சான், ஐயா, நான் வந்து வீட்டில் போய் எங்கள் அப்பாட்ட சொன்னேன், நான் ஆண்டவரை ஏற்றுக்கொண்டு இப்பொழுது நான் கிறிஸ்தவளாயிட்டேன் அப்படின்னு சொன்ன உடனே எங்கள் அப்பா குடும்பத்தார் என்னை வீட்டை விட்டு விரட்டிட்டாங்க. இந்த காலையில் என்னை விரட்டிட்டாங்க. என்னை வீட்டுக்கு வரக்கூடாதுன்னு சொல்லிட்டாங்க. எனக்கு எங்கே போகுதுன்னு தெரியலை. உங்கள் வீடு தான், நீங்கள் தானே ஆண்டவரை ஏற்றுக்கொண்டவங்க, அதனால் உங்களிடத்துல வாரேன் அப்படின்னு சொன்ன உடனே அந்த போதகர் அந்த பிள்ளையை பார்த்து சொன்னாலும், நான் ஒரு போதகராக தான் இருந்தேன், ஆனால் ஆண்டவருக்காக இந்த அளவுக்கு நான் பாடுபடலை. ஆரம்பமாக அவர்கிட்டே சொன்னாலும், இதுதான் ஆரம்பம், இதுதான் ஆரம்பம். யூ ஹாவ் டு the first step இவ்வளவு டிஃபிகல்ட்டியாக இருக்குல்ல, இதுதாம்மா உண்மை, இதுதான் உண்மை என்று சொல்லி அவர் தன்னுடைய வீட்டுக்கு அழைத்து அந்த பெண் பிள்ளையை தன்னுடைய மகளாக அவர் பராமரித்தார். இந்த கதையை அவர் சொல்லும் பொழுது I really was thrilled to hear that. ஆண்டவருக்காக, ஆண்டவருடைய ராஜ்யத்திற்காக பாடுபடக்கூடிய அந்த தெம்பும் அந்த தைரியமும் இல்லாதவர்கள் ஆண்டவரை பின்பற்ற முடியாது. தன் சிலுவையை எடுத்துக்கொண்டு என்னை பின்பற்ற வேண்டும் என்று ஆண்டவர் இங்கே அழகா சொல்கிறார். ஸோ ஆண்டவருடைய ஜனம் என்று சொன்னால் அவருக்கு முதல் தரமான இடத்தை கொடுத்து அர்ப்பணிக்கிறவர்கள். ஆண்டவருடைய ஜனம் என்று சொன்னால் அவருக்காக, அவருடைய ராஜ்யத்திற்காக பாடுபடுகிறவர்கள். நான் அடிக்கடி என்னுடைய வாழ்வை, என்னுடைய அனுபவங்களை நான் சொல்லியிருக்கிறேன்.
ருக்மணி என்கிற ஒரு சகோதரி, கத்தோலிக்க நன், கல்கத்தாவிலே அவர்களோடு கூட ஒரு முறை நான் பேசும் பொழுது அந்த சகோதரி சொன்ன ஒரு வார்த்தை எனக்கு நினைவுறுகிறது. நான் அவர்கிட்ட கேட்டேன், உங்களுடைய திருமணம், குழந்தை குட்டி இந்த மாதிரியெல்லாம் எல்லாத்தையும் திறந்து விட்டு இங்கே வந்து வேலை செய்கிறேன் ருக்மணி என்று கேட்டேன். அவர் ஒரு கேரளாவை சேர்ந்த ஒரு அன்பான சகோதரி. அப்பொழுது அவர்கள் என்னிடத்தில் சொன்னது, பாரு, நான் ஆண்டவருக்காக தியாகம் பண்ணுகிறேன் என்று சொன்னால் அந்த தியாகம் இந்த மக்களுக்காக செய்கிறது. இந்த மக்களுக்காக நான் செய்யப்படுகிற ஒவ்வொரு தியாகமும் ஆண்டவருக்காக செய்யப்படுகிறது என்று ரொம்ப அழகாக சொன்னார். இன்னைக்கு ஆண்டவருக்கு நான் தியாகம் பண்ணுகிறேன், தாகம் பண்ணுகிறேன் என்று சொல்லி மக்களுக்கு நம்ம சேவை செய்யல வேண்டால் நம்முடைய தியாகம் வந்து ஒன்றும் கிடையாது. எத்தனையோ பேர் மதத்திற்காக தன்னுடைய ஜீவனை கொடுக்கிறார்கள். எத்தனையோ பேர் ஒரு குறிப்பிட்ட கோட்பாடுகளுக்காக தன்னுடைய ஜீவனை எல்லாம் கொடுக்கிறார்கள். They are all religious fanatics around there, இல்லையா? ஆனால் தியாகம் என்பது ஒருவருடைய வாழ்வை மேம்படுத்தக்கூடிய ஒரு செயல், ஒருவருக்காக நாம் செய்யக்கூடிய ஒரு செயல். இப்ப ஆண்டவருக்காக நாம் கொடுக்கிறோம், ஆண்டவருடைய சபைக்காக கொடுக்கிறோம் என்றால் ஆண்டவருடைய சபை வளர வேண்டும் என்பதற்காகத்தான். We always focus on someone when we sacrifice, not ourselves. எனக்கு என்ன வரும் என்று கேட்டால் அது வியாபாரி. யாருக்கு என்ன நான் கொடுத்து அவர்களை ஆசீர்வதிக்க வேண்டும் வைக்கிறார் அவன் பேர் தியாகி. ரெண்டு பேருக்கும் வித்தியாசம். தியாகம் பண்ணுகிறவர்கள் தான் தியாகி. ஆகையால் வியாபாரிகள் வேறு, தியாகிகள் வேறு. இங்கே ஆண்டவர் சொல்லுகிறார், என்னுடைய ஜனம் தியாகம் செய்யக்கூடியவர்களாய் இருப்பார்கள் என்று சொல்லுகிறார். ரேனியஸ் ஐயர் திருநெல்வேலியில் வரும்போது அவர் அடிக்கடி சொன்ன ஒரு வசனம், இன்றைக்கும் நல்லூருக்கு நீங்கள் செல்வீர்கள் என்றால் ரேனியஸ் ஐயருடைய அந்த வார்த்தை இருக்கிறது. என்ன வார்த்தை தெரியுமா? தேவனுடைய வசனம்தான். ஒரு விதை நிலத்தில் விழுந்து சாகாவிட்டால் அது மிகுந்த பணிகளை கொடுக்க மாட்டாது. இந்த வசனம் தான் நல்லூர் திருச்சபையில நல்லூர் ஸ்கூல் வளாகத்தில் அவரை பற்றி எழுதியிருக்கிறது. That is the very important. Unless we die, we cannot give the growth. Unless we survive, we won't give any growth. We need to die. We need to give ourselves sacrifice. மூன்றாவதாக கடைசியாக ஆண்டவர் வந்து 2 ஓம் மெட்டபைஸை சொல்லுகிறார். ஒருவன் ஒரு டவர் வீடு கட்டுகிறான், ஒரு டவர் கட்டுகிறான். அவன் வீடு கட்டுறதுக்கு முன்னால் என்ன செய்யணும்? அவன் நல்லா யோசித்து உட்கார்ந்து பார்த்து கட்ட முடியுமா, கட்ட முடியாதா, இதை எல்லாம் அனலைஸ் பண்ணி, கட்ட முடியலைன்னா விட்டுறணும், கட்ட முடியும்னா அதற்குரிய காரியத்தை செய்யணும். கெட்டுவோன்னு ஆரம்பிச்சுட்டு பாதியிலே விட்டுட்டேன்னா போற வாரம் எல்லாரும் பரிகாசம் பண்ணுவான். இது ஒரு ஓமை. இன்னொரு ஓமை, ஆண்டவர் ஒரு ராஜாவை பற்றி சொல்லுகிறார். அவனுக்கு 10,000 சோல்ஜர்ஸ் இருக்கிறாங்க. ஆனால் 20,000 சோல்ஜர்ஸோட ஒருத்த வாரான். அவனை இவன் மேற்கொள்ள முடியாது என்று அறிந்த உடனே சமாதானம் பண்ணுகிறான். ஏனென்றால் நிச்சயமா ஜெயிக்க முடியாது. இதில் ஆண்டவர் சொன்ன ஒரு அருமையான ஒரு வார்த்தை என்ன தெரியுமா? Sit down and see if we can afford to refuse or build அப்படின்னு சொல்றார். Sit down. முதல்ல எந்த காரியத்தை செய்யறதுக்கு முன்னாலேயும் வேகப்படுத்தாம உட்கார்ந்து யோசித்து பார்த்து நடக்குமா நடக்காதா இதெல்லாம் சிந்தித்து பார்த்து செய்யுங்கன்னு ஆண்டவர் சொல்றார். இது ஆண்டவர் போருக்காகவும் சொல்லல, வீடு கட்டுறதுக்கு மட்டும் சொல்லல. இது வந்து சீஷத்துவத்துக்காக சொல்லுகிறார். If you follow me, you have to do certain things. The first one, you have to plan, you have to be ready to commit yourself for the kingdom ministry. ஒரு strategy. ஆண்டவரை பின்பற்ற போறேன்னு சொன்னா ஒரு ஸ்ட்ராட்டஜி வேணும், ஒரு பிளான் வேணும். இதெல்லாம் செய்ய முடியுமா முடியாதா? நம்ம சுவிசேஷ ஊழியங்களெல்லாம் அல்லது தனிப்பட்ட ஊழியத்தில் டிராக்ட் கொடுப்போது ஒருவருக்கு ஆண்டவரை பற்றி சொல்லும்போது நம்ம என்ன சொல்லுவோம்? Do you accept Jesus Christ as the Lord and Savior? இல்லையா? நம்ம நீங்க ரட்சிக்கப்பட்டிருக்கீங்களான்னு கேட்பாங்க இல்லையா? இயேசுவை உங்களை சொந்த ரட்சகராக ஏற்றுக்கொண்டிருக்கிறீர்களா அப்படின்னு கேட்பாங்க. வாங்கன்னு சொன்னா நம்ம வருவோம், அதில் தப்பு கிடையாது. எத்தனோ ஆல்டர் கால் கொடுத்துருக்குறோம், நான் இன்றைக்கும் கொடுப்பேன், நீங்களும் வரலாம், அதில் ஒன்றும் தப்பு கிடையாது. ஆனால் ஆண்டவர் இங்கே வெளியே சொல்கிறார், ஒருத்தர் ஆண்டவருக்குள்ள வழி நடத்தும் போது இதையும் சொல்லணும். என்ன சொல்லணும்? நல்லா யோசித்துட்டு டிசைட் பண்ணி வான்னு சொல்லணும்.
Sometimes we give a different picture of Christian faith, discipleship. ஐயோ நீங்க வந்தா எல்லாமே சரியாயிரும். இல்ல, நீங்க வந்தாங்கன்னா நீ சீஷனாக வாழணும், பாடு அனுபவிக்கணும், நம்ம இந்த உலகத்துக்குள்ளே அல்ல என்கிற உண்மையை அவங்களுக்கு சொல்லணும். அந்த போங்க கொஞ்சம் கொஞ்சமா நிறைய என்னன்னா, இந்த மாதிரி சொன்ன யார் வரப்போறாங்க? ஐயோ நீ வா, கிறிஸ்தவ சபைக்கு வா, உனக்கு நிறைய போராட்டம் உண்டு, நிறைய பிரச்சனைகள் உண்டு, ஆண்டவருக்காக நீ பிரச்சனை சந்திக்க சொன்னா யாரு சர்ச்சுக்கு வரப்போறாங்க? ஒரு மாதிரி ஸ்வீட் கொடுத்த மாதிரி, ஒரு சாக்லேட் கொடுத்த மாதிரி ஏதாவது கொடுத்தாதான் வருவாங்க. இல்லை இல்லை, இந்த ரியாலிட்டியை நம்ம சொல்லித்தான் ஆக வேண்டும். ஆண்டவர் சொல்லுகிறார், ஆர் யூ ப்ரிப்பேர்ட் டு ஃபேஸ், ஆர் யூ ப்ரிப்பேர்ட் டு கான்ட்ரிபியூட், ஆர் யூ ப்ரிப்பேர்ட் டு fulfill whatever I expected to you? You must have that commitment, strategy. பல சமயத்திலே இதை நாம் செய்வதில்லை. இன்னைக்கு அநேகர் ஆண்டவருடைய பிள்ளைகளாக இருக்கிறோம், அநேகர் ஆண்டவருடைய திருச்சபையின் பிள்ளைகளாக இருக்கிறோம், அநேகர் சொல்கிறோம் தேவனுடைய ஜனமாக இருக்கிறோம். ஆனால் ஆண்டவரை பின்பற்றுதல், நாம் என்ன போகிறோம், எங்கே போயிட்டு இருக்கிறோம், எப்படி போகிறோம் என்ற ஒரு ஐடியாவே கிடையாது. இன்னைக்கு ஆண்டவர் எனக்கு ஆண்டவரை ஆராதிக்கணும், ஆனால் அடுத்து ஆண்டவரை நான் எப்படி ஆண்டவருடைய சத்தத்தை கேட்க போகிறேன், ஆண்டவருடைய சித்தத்தை செய்ய போகிறேங்கிற ஸ்ட்ராட்டஜியே கிடையாது. ஏதோ எல்லாரும் போகிறது மாதிரி நம்ம போகணுங்கிற மாதிரி எண்ணம் வருகிறது. அவர்கள் எனக்கு சீசனாக இருக்க முடியாது. இதுதான் ஆண்டவர் சொல்லுது. யூ மஸ்ட் ஹேவ் த பிளான், யூ மஸ்ட் ஹவ் டு ப்ரொசீட். கடைசியாக ஆண்டவர் இங்கே சொன்னதுன்னா உப்பை பற்றி சொல்கிறார். நமக்கு ஏகப்பட்ட நம்ம சபையில் இதுவரை நான் திரும்பி பார்த்தேன், எத்தனை பிரசங்கம் நான் பண்ணியிருக்கிறேன், எத்தனை பிரசங்கம் கேட்டிருக்கேன், அதெல்லாம் உங்கள்கிட்ட நான் கேட்கல. ஆனால் திரும்பி பார்த்தேன், இதுவரை உப்பை பற்றி நம்ம சபையில் 19 பிரசங்கம் கேட்டிருக்கோம். உப்பை பற்றி மாத்திரம் 19 பிரசங்கம், அவ்வளோ பிரசங்கம் கேட்டிருக்கோம். நல்ல பிரசங்கங்கள் எல்லாம், 19 பிரசங்கம் நல்ல பிரசங்கம். அதனால் நான் இன்னொரு 20வது பிரசங்கமாக நான் பண்ண விரும்பலை. ஓகே, ஆனால் உப்பை பற்றி ஆண்டவர் சொல்லுகிறார், உப்பு நல்லதுதான், சாரமற்று போனால் எதனாலே சாரமாக்க வேண்டும். இதை புரிஞ்சு கொள்றதுக்கு 1வது நூற்றாண்டில் இயேசு சாமி வாழ்ந்த காலத்தை நம்ம பார்க்கணும். we have to go back to the social and that time of practice. அங்கே 2 விதமான ஒரு விதத்தில் இருக்கும். சிலர் உப்பை எடுத்து டெட் சீல இருந்து எடுத்து அந்த டெட் சி சால்ட் என்று சொல்லி அந்த காலத்திலே வைத்திருந்திருக்காங்க. யூத அறிஞர்கள் இந்த வரலாற்றை குறித்து அவர்கள் சொல்லியிருக்கிறார்கள். அவர்கள் எடுத்து அந்த டெட் சி சால்ட்ல எடுத்து வர்றதுல உப்பு இருக்கும், மணல் இருக்கும், களிமண் இருக்கும், இந்த 3 இருக்கும். இதுவும் சால்ட் தான், சரியா? ஆனா அந்த சால்ட்டை சாப்பாட்டுக்கு போட முடியாது. ஆனா நல்ல ஒயிட் சால்ட், நல்ல சீ வாட்டர்ல இருந்து வரக்கூடிய நல்ல சால்ட்டை எடுத்து அதை நம்ம சமையலுக்கு யூஸ் பண்ணுவோம். இது இயேசு சாமி வாழ்ந்த காலத்தில். எது சாரமற்று போகும் என்று ஆண்டவர் சொன்னார் தெரியுமா? எந்த உப்பும் சாரம் இல்லாமல் போகாது. ரிமெம்பர் தட். ஏதாவது ஒரு உப்பு உங்க வீட்டில் இருக்கு, சமையல் உப்பு, 10 வருஷம் கழிச்சாலும் உப்பு தான். ஆனா ஆண்டவர் உப்பு சாரமற்று போற எந்த உப்பை வச்சனா, இந்த மாதிரி டெட் சீல வரக்கூடிய அந்த உப்பையும் யூதர்கள் பயன்படுத்தின காலம். அப்ப ஆண்டவர் சொல்லுகிறாரு, இந்த மாதிரி டெட் சீல உப்பு எடுத்து நீ பயன்படுத்த ஒன்றும் பயன்படுத்த முடியாது, அதில் ஒன்றும் கிடையாது. இட் மேக் எனி சென்ஸ், நோ யூஸ். ஆனால் ஒரு சாரமுள்ள ஒரு உப்பு இருக்கும்போது ஐபாம எடுத்துப்படுகிறது. வாட் காட் இஸ் டெல்லிங். ஆண்டவர் பரிபூர்ணமாய் முதல் தரமாய் அர்ப்பணிக்க வேண்டும் என்று விரும்புகிறார். 2வது ஆண்டவர் தியாகம் பண்ண வேண்டும் என்று விரும்புகிறார். 3வது ஆண்டவர் இங்கே என்ன சொல்கிறார் தெரியுமா? Very clearly say that you must be strategized, you must plan, you must proceed as my disciple and perform it. எப்படி பெர்ஃபார்ம் பண்ணணும்? சால்ட் மாதிரி, சாரம் போகாத சால்ட் மாதிரி இருக்கணும், சாரம் போகாத உப்பு மாதிரி இருக்கணும். இந்த உப்பை நாம் செய்வோம் என்றால் நாம் தேவனுடைய ஜனம் என்று அழைக்கப்படுகிறோம். ஒரே ஒரு சம்பவத்தை நான் சொல்லுகிறேன். உங்களுக்கு தெரிந்த ஒரு வரலாறு, நான் ஒன்றும் புதுசாக ஒன்று சொல்லலை, அநேக முறை நீங்கள் கேட்டிருக்கீங்க, நிறைய பேர் பிரசங்கம் பண்ணியிருப்பாங்க. மகாத்மா காந்தி சவுத் ஆப்பிரிக்காவில் இருந்தார் இல்லையா? அவர் யங் லாயர். அவருக்கு புதிய ஏற்பாட்டை ஒருத்தர் கொடுத்தார். அந்த புதிய ஏற்பாட்டை படித்து ஆண்டவரை மிகவும் நேசித்தார். ஆண்டவருடைய மலை பிரசங்கம், அவருடைய இந்த அகிம்சை
பிலாசபிக்கு பேசிஸ் என்று அவரே சொல்லியிருக்கிறார். இவர் ஒரு நாள் ஒரு இளமையான ஒரு இந்திய லாயர் சவுத் ஆப்பிரிக்காவில் ஆண்டவரை பற்றி அறிந்து ஒரு திருச்சபைக்கு போகிறார். திருச்சபைக்கு உள்ளே போன உடனே அவர் யார் வேண்டாம் என்று சொல்லவில்லை. திருச்சபையில் போன உடனே அவரை ஒருவர் வந்து சொன்னார். அவர் எல்லாரும் இருக்கக்கூடிய இடத்துல உட்கார்ந்தார். வெள்ளையர்கள் கருப்பர்கள் இருக்கக்கூடிய பிரிவாக பிரிக்கப்பட்டிருந்தது. அவர் வெள்ளையர்கள் இருக்கக்கூடிய ஒரு இடத்துல போய் உட்கார்ந்த உடனே ஒரு வெள்ளைக்கார கிறிஸ்தவர் வந்து, ஐயா நீங்க வந்து இந்த இடம் கிடையாது, ஃபார் பிரவுன் பீப்புள் யூ ஹேவ் டு கோ சிட் தேர். ஒரு இந்து சகோதரன் ஆண்டவருடைய புதிய ஏற்பாட்டை நல்லா வாசித்து ஆண்டவரை நேசிக்கக்கூடிய சகோதரன் திருச்சபைக்கு போவோம், திருச்சபையில் உள்ள எல்லாரும் கிறிஸ்து மாதிரியே இருப்பாங்கன்னு நம்பி உள்ள வந்தா நீ அங்க உட்காரு, நீ எங்க கூட இல்லை அப்படின்னு சொன்ன உடனே அவர் ஒன்றும் வலுக்கட்டாயமா இழுத்தெல்லாம் போல. காந்தியை பற்றி தெரியும், அமைதியா நான் வயலண்டா அவர் சபையை விட்டு அவர் வெளியே போகிறார். அவர் வெளியே போன பின்பு அவர் அதை குறித்து நினைவு கூறி எழுதின அந்த அவருடைய வாசகத்தில் இதை வாசகத்தை நான் வாசிக்கிறேன். He said this exact word from Gandhi. I will never become a Christian until Christians act like Christians. இதைத்தான் ஐயா ஆண்டவர் சொல்கிறார். நீ சாரம் இல்லாமல் வாழ்க்கையோடு இருந்தா you are not my disciple. Nothing to you call yourself the people of God if you don't have that the saltiness. கிறிஸ்தவ வாழ்க்கை ஆண்டவருடைய பிள்ளையாய் இருப்பது என்பது நம்முடைய தேவைகளுக்காக மாத்திரம் நாம் இருப்பதல்ல. தேவனுடைய ஜனம் என்று அழைக்கப்படுவது தேவனை பின்பற்றுவதற்குத்தான். முழு அன்பையும் கொடுப்பது, மேல்தரமான அன்பை கொடுப்பது, முதல் தரமான அன்பை கொடுப்பது, எதையும் தியாகம் செய்ய தன்னை வளர்த்துக் கொள்வது, சாரத்தோடு வாழ்வது. இதுதானையா இது ஒரு எளிமையானது கிடையாது. அதை எளிமையாய் கருதுகிறவர்கள் ஆண்டவரும் ஆண்டவருடைய ஆசீர்வாதங்களையும் இந்த உலகத்துக்கு மாத்திரம் பயன்படுத்துறாங்க. வேதத்தில் ஒரு வசனம் இருக்குது, இந்த உலகத்துக்கு மாத்திரம் தேவனை பிடிக்கிறவர்களாக இருந்தால், பற்றுள்ளவர்களாக இருந்தால், எல்லாரை காட்டிலும், கிறிஸ்துவை அறியாத எல்லாரை காட்டிலும் நாம் பரிதபிக்கப்பட மக்களாக இருப்போம். நமக்கு ஆண்டவர் தான் கிறிஸ்து, இவர் தான் எனக்கு கடவுள் என்று சொல்லி நம்ம இந்த உலகத்துக்கு மாத்திரம், உலக ஆசைகளுக்கு மாத்திரம் அவரை நாம் பிடிச்சிருந்தோம்னு சொன்னா, இந்த உலகத்தில் கிறிஸ்தவர் அல்லாத எத்தனையோ பேர் இருக்காங்களா, லட்சக்கணக்கான மக்கள், அவங்களை விட மோசம். அதைத்தான் வேதம் தெளிவாக சொல்லுகிறது. I just wanted to remind you today, நாம் தேவனுடைய ஜனம். ICWC is a church. It is a people of God. இந்த people of God என்று சொல்லும்போது முதல் தரமான அன்பு, முதல் தரமான தியாகம், முதல் தரமான ஒரு சாரம் கொடுக்க வேண்டும். Now we all have this question before us. Am I following Jesus? நான் இயேசுவுடைய சீஷனா அப்படின்னு நம்ம ஒரு பாஸ் பண்ணி நம்ம சிந்திக்க வேண்டும். பிரசங்கம் பண்ணுகிற நோக்கம் நீங்க இல்லைன்னு சொல்றதுக்கு இல்லை, but we need to pause it and reflect on it, whether I am really a follower of Jesus, what I am doing as the church here. அந்த கேள்வியை நாம் கேட்க வேண்டும். If you feel நான் கொஞ்ச நாள் அப்படி இருந்தேன், இப்படி போய் விடுகிறேன், கொஞ்ச நாள் அப்படி இருக்கிறேன், ஐ எம் ஸ்ட்ரகிளிங் சொன்னால் ஆண்டவர் நமக்கு உதவி செய்கிறார். ஐயோ நீங்க குற்ற உணர்வோடு கூட வீட்டுக்கு போகணும்னு ஆண்டவரும் இல்லை. இந்த நற்கர்ணை அதுக்கு தான். இந்த நற்கர்ணையிலே தேவன் நமக்கு கொடுக்கக்கூடிய நம்பிக்கை இதுதான். எவ்வளவு மோசமாக இருந்தாலும் கர்த்தர் நம்மை சீர்படுத்துகிறார். ஆண்டவரே நான் குறைவுபட்டவன், எனக்கு உதவி செய்யும். உம்முடைய ஜனம் என்கிறது பேரளவிலே மட்டும் இல்லை சுவாமி, வாழ்விலும் நாங்கள் காட்ட எனக்கு கிருபை தாரும் அப்படின்னு சொல்லி நம்ம ஜெபிப்போமா? Let's all stand up for a while, and I would like to ask you, let's all stand up. ஜெபம் பண்ண போகிறோம். கண்களை மூடுவோம். ஒரு நிமிடம், ஒரு 2 நிமிடம் தான் நாம் ஜெபிக்க போகிறோம். It's a time to reflect
on the question, am I following Jesus now? I'm a disciple, learner of Jesus. I'm giving my first love to Jesus. I'm willing to sacrifice. I'm prepared to live as a life full of salt and grace. தேவனுடைய ஜனமே என்று அழைக்கப்பட்டிருக்கிற நாம் எந்த நிலையில் இருக்கிறோம்? If you feel, yes, I need God's help, I need a prayer, I want to renew my faith, I want to renew my life once again in the presence of God அப்படின்னு நீங்க உங்க உள்ளத்துல என்னன்னா, குற்ற மனப்பான்மையோடு நீங்க வீட்டு செல்வதல்ல, உங்களை மாற்றுகிற ஒரு ஆண்டுடைய கரத்திலே ஒப்புவித்தவர்களாக வீடு செல்ல வேண்டும் என்கிறதுக்காக சொல்லுகிறேன். Come forward and stand around the altar. Stand around the altar if you want. It's you have to make that decision. Yes, I want to follow Jesus. Yes, I want to follow the Jesus. Close your eyes. இது யார் வர்றாங்க யார் போறாங்கன்னு பார்க்கக்கூடிய இடம் இல்லை. If you want, please come forward and stand before God and make that as a Lord, I want to follow you according to Luke chapter 14 verses from 25 to 35. I am here. Help me, Lord. It's a very important prayer. Come forward and show yourself to God. Present yourself to God. He is not judging you. He is not rejecting you. ஆண்டவர் உங்களை தள்ளிவிடவில்லை, உங்களை நியாயந்திருத்து உங்களை அப்படியே தூக்கி விடவில்லை. உங்களை தூக்கி எறிவதற்காக ஆண்டவர் அழைக்கவில்லை, உங்களை தூக்கி உயர்த்துவதற்காக ஆண்டவர் அழைக்கிறார். Please come. ஜெபிப்போமா? அன்பின் ஆண்டவரே, இந்த நாளிலே நீர் எங்களோடு கூட பேசினீர். தேவனுடைய ஜனம் என்று நாங்கள் பேரளவிலே அழைக்கப்பட்டால் மட்டும் போதாது சுவாமி, அதன்படி நாங்கள் வாழ்வதற்கு இந்த நாளிலே எங்களுக்கு அறைகோல் விட்டீர். உம்முடைய சத்தத்திற்கு கேட்டு தன்னை அர்ப்பணிக்க வந்திருக்கக்கூடிய உம்முடைய பிள்ளைகள், அவர்களுக்காக நான் ஜெபிக்கிறேன். அவர்களை தொடு சுவாமி. இயேசுவை பின்பற்ற வேண்டும் என்று சொல்லி மனப்பூர்வமாக வந்து உம்முடைய சமூகத்தில் தன்னை தாழ்த்தி வந்து ஜெபிக்கிற இந்த பிள்ளைகளுக்கு இந்த நாளிலே உம்முடைய கரத்தை வைத்து தூக்கி எடும் ஐயா. இவர்களாலே உலகம் கலக்கப்படத்தக்கதாக, அசைக்கப்படத்தக்கதாக, மாற்றப்படத்தக்கதாக எடுத்து பயன்படுத்தும் சுவாமி. உம்முடைய கரங்களிலே தாழ்த்துகிறோம். ஆண்டவரை தொடர்ந்து உடைய வேத வாசகங்களின்படி நாங்கள் வாழ, அதன்படி நடக்க கிருபை தாரும். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே.